கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை, அதாவது எல்லாருடைய இருதயமும் எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, என்ன இந்த வருஷத்துல நம்முடைய வாழ்க்கையில எந்த நன்மையுமே நடக்கலையே, எத்தனையோ விஷயத்தை நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், அது இன்னும் நடக்கலையே, நேரம் வேகமாக கடந்து போகிறது, காலங்கள் வேகமாக ஓடிட்டு இருக்குது, நம்முடைய வாழ்க்கையில எதுவும் நடக்கலையே அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருடைய இருதயத்திலும் ஒரு புலம்பல் இருந்துட்டு தான் இருக்கு. எல்லாருடைய மனசுக்குள்ளேயும் ஒரு ஏக்கம் இருக்கு இல்லையா? இப்போ ஒரு சில பிரச்சனைகளிலிருந்து நம்மை கர்த்தர் தப்பு வச்சிருப்பார். அதாவது ஒரு பெரிய வருமானம் இல்லை, ஒரு பெரிய ஐஸ்வர்யவானா நாம ஆகல, ஒரு பெரிய பணக்காரனா நம்ம வரல, அதெல்லாம் இந்த மாசத்துக்குள்ள நடக்கல அப்படின்னா, நீங்க இந்த 6 மாசத்துக்குள்ளே பாருங்க, ஏதாவது ஒரு பிரச்சனையிலிருந்து ஏதாவது ஒரு சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் நம்மை தப்பு வைத்திருப்பார். நம்மளை அறியாமையே அதிலிருந்து நாம விடுவிக்கப்பட்டதை நாம உணர்ந்திருப்போம். சரி, நான் இதை எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, நிச்சயமா அவர் சொன்ன வார்த்தைய அவர் ஒரு நாளும் நிறைவேற்றாம இருக்க மாட்டார். அவருடைய வாக்குத்தத்தம் எப்பொழுதுமே எப்படி இருக்கும் அப்படின்னா, அது ஆணித்தரமா இருக்கும். சரி, இந்த புதிய மாசத்துல என்ன செய்ய போறாரு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த கடந்த 6 மாசத்துல ஏன் அவர் நமக்கு நன்மையானதை செய்யல, நம்ம எதிர்பார்த்தது எதுவும் ஏன் நடக்கல அப்படிங்கிறத குறித்து நம்ம ஒரு சின்ன ஒரு விஷயத்தை ஆராய்ந்து பார்க்கலாம். கடவுள் எப்பொழுதுமே அவருக்கு பயந்தவர்களுக்கு நன்மையானது செய்வார், அதுல மாற்றம் இல்லை. இப்ப நாம துதிக்கணும் ஆண்டவரிடத்துல. நாம எப்பொழுதுமே அவர் எப்படி அவர் செஞ்ச வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நாம விரும்புகிறோமோ, அது போல நாமும் அவருக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்தை அவரை ஏற்றுக்கொண்டதற்கான அந்த வாழ்க்கை தரத்தை நாம காண்பிக்கணும். அப்படி இல்லைன்னா அவருக்கு நமக்கும் உறவுகள் துண்டிச்சுதான் போகும். சில சூழ்நிலைகளில கடவுள் நமக்கு நன்மையானதை செய்வார், கண்டிப்பா, அதுல மாற்றம் இல்லை. காத்திருங்க. இந்த 6 மாசத்துல எதுவுமே நடக்கல அப்படின்னா இன்னும் 6 மாசம் இருக்கு. நிச்சயமா இந்த வருடத்தின் கடைசிக்குள்ளாக நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும். நீங்க ஆண்டவரை துதிங்க. அதுக்கு நாம செய்ய வேண்டியது ஒண்ணு இருக்கு. இங்க தாவீது ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து தப்பி வைக்கப்படுறார். சவுலோட கையிலிருந்து, மற்றவர்களிடத்திலிருந்து தப்பி வைக்கப்படுகிறார். அப்ப நான் ஆண்டவரை துதிக்கிறேன், என் நீதிக்கு தக்கதாகவும் நம்முடைய கண்களுக்கு முன் இருக்கிற என் சுத்தத்துக்கு தக்கதாகவும் எனக்கு பலன் அளித்தார் அப்படிங்கிறார். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்துல 25வது வசனத்துல அப்படி சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஆகையால் அப்படின்னு ஒரு சம்பவத்தை முன்னிறுத்துறார். அதனால, அதை செஞ்சதுனால அப்படின்னு சொல்றாரு. ஆகையால் கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாகவும் தம்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிற என் சுத்தத்திற்கு தக்கதாகவும் எனக்கு பலனளித்தார். அப்ப இந்த தாவீது என்னமோ செஞ்சிருக்காரு, அவருக்கான பலனை கர்த்தர் கொடுத்துட்டாரு அப்படிங்கிறார். அப்ப நமக்கான பலனை ஏன் என்ன கர்த்தர் கொடுக்கல? தாவீது மாதிரி தானே நாமளும். தாவீது எப்படி கடவுளுக்கு பிரியமானவனா இருந்தானோ, அதே மாதிரிதான் நாமும் கடவுளுக்கு பிரியமா இருக்கணும்ல. இருந்தா தானே அந்த காரியத்தை கடவுள் நமக்கு நிறைவேற்றி கொடுப்பாரு. இங்க தாவீது என்ன செஞ்சார் அப்படின்னு பார்த்தா, கர்த்தருடைய வழிகளை காத்து கொண்டு வந்தேன், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. கர்த்தருடைய வழிகளை நான் காத்து கொண்டு வந்தேன், நான் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை.
நம்முடைய வாழ்க்கையில நினைச்சு பாருங்க, நாம அவருடைய வழிகளை காத்து கொண்டிருக்கிறோமா அப்படின்னு பார்க்கணும். கர்த்தர் நமக்கு காண்பித்திருக்கிற வழி, கர்த்தர் நமக்கு காண்பித்திருக்கிற ஒரு பாதை, கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிற போதனை, கர்த்தர் நமக்கு விட்டு போயிருக்கிற இம்மானுவேலரின் வார்த்தைகள், இதைகளை பின்பற்றமா அப்படின்னு பார்க்கணும். வாக்குத்தத்தம் சொல்லிட்டாரு, ஆனா என் வாழ்க்கையில் அது நடக்கல அப்படின்னு ஏங்கி தவிக்கிற ஒவ்வொருத்தரும், நாம எல்லாரும் நாம கர்த்தருடைய வார்த்தையை பின்பற்றி நடக்கிறோமா அப்படின்னு பார்க்கணும். அப்படி நடக்கலன்னா நாம அவருக்கு துரோகம் பண்றதா அர்த்தம். நம்ம செய்யறன்னு சொல்லிட்டு செய்யலன்னு அர்த்தம். ஒரு விஷயத்த நம்ம செய்யறேன்னு சொல்லிட்டோம், ஆண்டவரே இனிமே நான் உத்தமமா நடப்பேன், இனிமே நான் விபச்சாரம் பண்ண மாட்டேன், நான் இனிமே யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டேன், நான் கர்த்தரோட பிள்ளையா நடப்பேன், உங்களுடைய வேதத்தின் வார்த்தைகளை வாசிப்பேன், நீங்க சொல்லி இருக்கிற உங்களுடைய போதனைகளின்படி நடப்பேன், இப்படி எல்லாம் சொல்லித்தான் நாம ஆண்டவரை ஏத்துக்கிட்டோம், இயேசு கிறிஸ்துவை ஏற்றிருக்கிறோம். நீங்கள் எங்கள் சொந்த இரட்சகரா இருப்பீர் அப்படின்னு தானே நம்ம ஏத்திருக்கிறோம். அவருடைய மரணம், உங்களுடைய மரணமும் உங்களுடைய உயிர்த்தெழுதலும் உங்களுடைய ரத்த சிந்துதலும் எனக்காகத்தான் அப்படின்னு நாம ஏத்திருக்கிறோம்ல. அப்ப அவரிடத்துல நாம சொல்லி நாம ஏற்றுக்கொண்டிருக்கிற விஷயத்தை நாம நிறைவேற்றணுமா வேண்டாமா? அப்ப அவருடைய வழிகளை நம்ம காத்து கொள்ளலைன்னா நாம அவருக்கு துரோகம் பண்றதா அர்த்தம். அதைத்தான் இங்க தாவீது சொல்றார், நான் கர்த்தருடைய வழிகளை காத்து கொண்டேன், நான் அவருக்கு துரோகம் பண்ணினதில்லை. எப்ப நாம அவருடைய வழியை விட்டு விலகி வேற வழியில போறோமோ அப்ப நாம அவருக்கு துரோகம் பண்றோம்னு அர்த்தம். ஒரு கணவன் மனைவி, கணவன் மனைவி கிட்ட சொல்றா, நான் வாழ்விலும் தாழ்விலும் உயர்விலும் சாவிலும் உன் கூடவே இருப்பேன், உன்னை விட்டு பிரிஞ்சு போக மாட்டேன், உண்மை இல்லாமல் வேறொரு பெண்ணை நான் ஏறெடுத்து பார்க்க மாட்டேன்னு சத்தியம் பண்றான். அதே மாதிரி மனைவியும் கணவனிடத்துல பண்றா. இப்போ கணவனோ மனைவியோ தனக்கு இருக்கிற உண்மையான உறவை விட்டுட்டு வேறொருவரோடு உறவு வச்சுக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அது ஒருவருக்கொருவர் செஞ்சுக்கிற துரோகம் இல்லையா? இந்த துரோகம் தெரிஞ்சிருதுன்னு வச்சுங்க, இப்ப கணவன் மனைவிக்கு துரோகம் பண்ணிடுறான், அல்லது மனைவி துரோகம் பண்ணிடுறா கணவனுக்கு, அப்ப மன்னிப்பாங்களா சொல்லுங்க? அவங்க என்னதான் வாயளவுல நான் உன்னை மன்னிச்சிடறேன் சரி நீ இருன்னு சொன்னாலும் மனசளவுல அவங்க எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அந்த நம்பிக்கை துரோகம்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. யூதாஸ் காரியத்தை அதைத்தான் பண்ணான், நம்பிக்கை துரோகம். கடவுள்னால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயங்க, துரோகத்தை அவர் மன்னிக்கவே மாட்டார். இந்த நம்பிக்கை துரோகம் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்கள ஆண்டவருக்கு அறவா பிடிக்காது. அப்ப நம்ம கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய வழியில நடக்கிறேன்னு சொல்லிட்டு கணவன் மனைவிக்கு செஞ்ச மாதிரி மனைவி கணவனுக்கு செஞ்ச மாதிரி துரோகங்களை நாம பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா எப்படி நம்முடைய காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார்? எப்படி நம்மோட உறவு வச்சுக்குவார் சொல்லுங்க? அப்ப நாம என்ன பண்ணணும்னா கர்த்தருடைய வழிகளை பின்பற்றணும். அவர் காண்பித்திருக்கிற அந்த வழியில நம்ம பயணிக்கிறப்ப நாம அவருக்கு துரோகம் பண்ண மாட்டோம். இதுல நான் ரொம்ப கவனமா இருக்கணும். அடுத்து சொல்றாருங்க, அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன், நான் அவருடைய பிரமாணங்களை விட்டு விலகாமல். எப்படிங்க? நான் அவரு நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்னால நிறுத்திட்டேங்கிற. இயேசு கிறிஸ்து என்னென்னவெல்லாம் செஞ்சாரோ அதையெல்லாம் நமக்கு முன்னால நிறுத்திங்க. எங்கேயோ இருக்கிற யாரோ ஒருத்தர் இந்த கடை கோடியில் இருக்கக்கூடிய இந்த அடிமட்ட மனுஷனுக்காக தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார் அப்படின்னா எதுக்காக அவர் செய்யணும்? அந்த ஒரு தியாகத்தை நம்ம கண்ணுக்கு முன்னால நிறுத்தணும். இவனும் என்னுடைய மகன்தான், இவன் வாழ்க்கையில கெட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி நமக்காக தன் ஜீவனை கொடுத்தாருல்ல, அந்த நிகழ்வை நம்ம கண்ணுக்கு முன்பாக நிறுத்தணும். அந்த நியாயத்தை நம்ம கண்ணுக்கு முன்னால நிறுத்தணும். அப்படி நிறுத்தினாதான் நாம அவருடைய பிரமாணங்களை விட்டு விலகி போக மாட்டோம். அவர் நமக்கு காண்பித்திருக்கிற வழிகளை விட்டு விலகி போக மாட்டோம். அவர் நமக்கு போட்டிருக்கிற கட்டளைகளை விட்டு நம்ம விலகி போக மாட்டோம். அவர் நமக்கு ஒரு சில வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கைக்காக சொல்லியிருக்கிறார், அவர் வாழ்றதுக்கு இல்லை. நாம இந்த உலகத்திலே சமாதானமா சந்தோஷமா வாழ்ந்து பிதாவின் சித்தத்தின்படி பிதாவுடைய வீட்டிலே நாம வாசமா இருக்கணுங்கிறதுக்காக அந்த வழிகளை கர்த்தர் காண்பிச்சிருக்கிறார், அவரோட வாழ்க்கைக்காக இல்லை.
நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நீங்க எல்லாம் அதை செய்யுங்க அப்படின்னு இல்லை. இப்போ பெரிய பெரிய முதலாளியை பாத்தீங்கன்னா சின்ன தொழிலாளி கிட்ட முழுசா வேலை வாங்குவாங்க, கஷ்டப்பட வைப்பாங்க, அவதிப்பட வைப்பாங்க. எதுக்கு? அவங்களுக்கு கூலி கொடுக்கறதெல்லாம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா அவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. இது அப்படிப்பட்டது அல்ல, இது தியாகம், சாக்ரிஃபைஸ். நமக்காக எல்லாவற்றையும் விட்டு கொடுத்த ஒரு தேவன். அந்த நியமங்களை முன் வச்சு பாருங்க, கர்த்தருக்கு முன்பாக வச்சு பாருங்க. நாம அவருடைய பிரமாணங்களை விட்டு விலகி போக மாட்டோம். தாவீது அப்படிதான் பண்ணிருக்க. பிரமாணங்களை அவர் என்ன பண்ணல, ஒரு நாள் விட்டு விலகல. அவருடைய நியமங்களை தன் கண்களுக்கு முன்பாக வச்சிருந்தார். அடுத்து சொல்றாரு, அவர் முன்பாக மன உண்மையா இருந்து என் துர்க்குணத்திற்கு என்னை விலக்கி காத்து. அவருக்கு முன்பால உண்மையா இருந்திருக்காருங்க, உண்மையா உத்தமமா இருந்திருக்காரு. தன்னுடைய துர்க்குணம், கெட்ட குணங்களை எல்லாம் விட்டு விலக்கிட்டார், உண்மையா இருந்தார். இனிமே என்கிட்ட கெட்ட குணம் எதுவும் இல்லை, இனிமே என்கிட்ட தப்பான குணம் எதுவும் இல்லை, இனிமே நான் எப்படி இருப்பேன், கர்த்தருக்கு உண்மையா இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து அதன்படி வாழ்ந்தார். அப்படி வாழ்ந்ததுனால, அப்படி இருந்ததுனால, அப்படி ஆண்டவரை முன்வைத்ததினால, ஆண்டவருக்கு துரோகம் பண்ணாம இருந்ததுனால இவருடைய நீதிக்கு தக்கதாகவும் இவருடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிற அவருடைய கூக்குரல் சத்தத்திற்கு தக்கதாகவும் கர்த்தர் பலன் அளித்தார். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு கர்த்தர் பலன் அளிக்கணும்னா நாம இப்படிப்பட்ட காரியங்களை நிறைவேற்றுகிறவர்களா இருக்கும். தாவீது மாதிரியே தான் நம்முடைய வாழ்க்கையிலயும் நாம என்ன பண்ணணும்னா, ஆண்டவருக்கு துரோகம் பண்ணக்கூடாது, ஆண்டவருடைய பிரமாணங்களை விட்டு விலகக்கூடாது. இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற வாழ்க்கைய சரியா வாழ்ந்தாவே போதுங்க, நம்ம தப்பான வழிக்கு போக மாட்டோம். போதும் என்கிற மனதோடு கூட நம்ம வாழ்கிற போது நிச்சயமாகவே கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பத்துல நிறைவா இருக்கும். நீங்கள் எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, எது நமக்கு தேவை என்று நாம விரும்புகிறோமோ அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ளணும். முதல்ல ஆண்டவரோட சமூகத்துல உட்கார்ந்து இந்த வேலை கிடைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு கேளுங்க. எனக்கு ஒரு திருமணம் ஆகணும், நான் என்ன பண்ணணும்னு கேளுங்க. என் மகனுக்கும் மகளுக்கும் திருமணம் பண்ணி வைக்கணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு கேளுங்க. நம்ம ஒரு காரியம் நமக்கு வேணுங்கிறப்போ அதுக்கு நாம என்ன செய்யணுங்கிறத முதல் கேளுங்க. கர்த்தரோட சமூகத்துல கர்த்தர் வெளிப்படுத்துவாருங்க. நீங்க அமைதியா உட்கார்ந்து இருக்கிறப்ப உங்களை அறியாமலே உங்களுடைய மூளையில ஒரு செயல் வெளிப்படும். நம்மை அறியாமலேயே நம்முடைய இருதயத்துல ஒரு சிந்தனை உருவாகும். அப்ப நாம் அதை தேடி போவோம், அது சரியானதா இருக்கும். கர்த்தரோட சமூகத்துல நமக்கு உதயமாகிற அந்த சிந்தனை சரியானதா இருக்கும். ஆண்டவரோட சமூகத்துல உட்காருங்க, எல்லாத்தையும் நீங்க வெற்றி சிறக்க முடியும், ஜெயம் பெற முடியும். இந்த 6 மாசம் வீணா போயிடுச்சு, விட்டுருங்க. இந்த புதிய மாதத்துல அடுத்த ஜூலை மாசத்துல இருந்து கர்த்தரோட சமூகத்துல உட்காருங்க. இன்றைக்கே இப்பொழுதே உட்காருங்க. நிச்சயமாகவே கர்த்தர் இந்த புதிய மாதத்துல புதிய செயலோடு கூட உங்களை சந்திப்பார். மாற்றம் இல்லை, நம்பிக்கையோட இருங்க. தாவீது எப்படி தன்னோட நீதிக்கு தக்கதாக நீதியையும் தான் சத்தத்திற்கு தக்கதான பலனையும் அடைந்தாரோ, அதுபோல நாமும் நம்முடைய நீதிக்கு தக்க நீதியையும் நம்முடைய சத்தத்திற்கு நம்முடைய கூப்பிடுதலுக்கு ஏற்ற பலனையும் நாம கண்டிப்பா அடைய போறோம். மாற்றம் இல்லை. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப என்னோட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அன்பின் பரலோக தந்தையே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் அற்புதமாய் எங்களை வழி நடத்துகிற கிருபைக்காக உமக்கு நன்றி. நாங்கள் இவ்வளவு நாளும் உமக்கு துரோகம் பண்ணி இருந்தால் நீர் எங்களை மன்னித்துக் கொள்ளும். உம்முடைய பிரமாணங்களை விட்டு விலகி இருந்தால் நீர் எங்களை மன்னித்துக் கொள்ளும். உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் நீர் எங்களை மன்னித்துக் கொள்ளும். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சத்தத்திற்கு செவி சாய்த்து உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய பிரமாணங்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டவர்களாக, உமக்கு நாங்கள் துரோகம் பண்ணாதவர்களாக, உண்மையாய் உத்தமமாய் உங்களோடு கூட நடந்து நீங்கள் காண்பிக்கிற வழியிலே பயணிக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டு. கடந்த 6 மாதமும் எங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ தேவைகளை நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம், அவைகள் ஒன்றும் நடக்கவில்லை. ஆண்டவரே, இந்த புதிய மாதத்திலாவது
நாங்கள் எங்களை மாற்றிக்கொண்டு உம்முடைய கண்களுக்கு முன்பாக நாங்கள் நீதியுள்ளவர்களாய், உண்மையுள்ளவர்களாய், பொல்லாத காரியங்களை விட்டு விலகினவர்களாய், நாங்கள் உமக்கு துரோகம் பண்ணாதவர்களாய் இந்த உலகத்துல வாழ்ந்து நீர் தரப்போகிற நன்மைகளை நாங்கள் முழுமையாய் சுதந்திரிக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. குற்றங்கள் குறைகளை மன்னிங்க ஆண்டவரே. நாங்கள் தெரியாமல் செய்திருக்கிற எங்களுடைய செயல்களை நீர் மன்னித்தருளும். இந்த புதிய மாதத்துல புதிய செயலை நீர் காண்பிக்க வேண்டுமாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஒருவேளை திருமணத்திற்காக காத்திருக்கிறார்களோ, வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிறார்களோ, கடன் பிரச்சனைகளுக்காக காத்திருக்கிறார்களோ, அவைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வை இந்த புதிய மாதத்துல காணும்படியாய் கர்த்தர் கிருபை பாராட்டு. உங்க இரக்கம் என்றென்றைக்கும் இந்த மக்களோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.